பாபாசாஹேப் அம்பேத்கர் பார்த்தார். இந்த அரசியல் இந்து தர்மத்தினுடைய வீரத்தை குறைத்து அதை முழுமையாக மாற்றி இது போல் இந்த நாட்டில் ஏற்றத்தாழ்வுள்ள 2000 ஆண்டுகளாக ஒரு 3% மக்களுக்கு 35% மக்கள் அடிமைகளாகவும் 90% மக்கள் அடிமைகளாக இருக்கின்ற இந்த அவல நிலையை போக்க ஒருத்தன் உயர்ந்தவன் அதோட தாழ்ந்தவன் அதுக்கும் தாழ்ந்தவன் என்கின்ற ஏற்றத்தாழ்வு உள்ள சமூக அமைப்பை மாற்றி சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்கின்ற புரட்சி கருத்துக்களின் அடிப்படையில் ஒரு புரட்சி சமுதாயத்தை அமைக்க இங்கு யாரும் உயர்ந்தவன் இல்ல எவனும் தாழ்ந்தவன் இல்ல அப்படின்ற நிலைமை உருவாக்கி அன்றைக்கு சொன்னான். யாரு சத்திரியா மட்டும்தான் ஆளணும் பாப்பா மட்டும்தான் ஆளனா அடப்ப எஸ்சியும் ஆளணும் பிசியும் ஆளணும் தான் ரிசர்வேஷனை எஸ்சிக்கும் பிசிக்கும் கொடுத்தாரு. அதனால தான் எஸ்சி எம்பி பிசி எம்பி நிற்கிறாங்க. இன்றைக்கு மரியாதைக்குரிய டாக்டர் கலைஞர் அவன் எம்பி ஆகலாம் எம்எல்ஏ ஆகலாம் முதலமைச்சர் ஆகலாம் பிரைம் மினிஸ்டர் ஆகலாம் என்கின்ற சட்டத்தை அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாக வழங்கி அன்றைக்கு பார்ப்பனிய தர்மம் பிராமணனும் சத்திரியனும் தவிர வேற யாரும் ஆளக்கூடாது என்கின்ற அந்த பார்ப்பனிய மனு தர்மத்தின் முதுகெலும்பை உடைத்தார். பார்ப்பனர்களும் தலித் மக்களும் ஒன்று சேரக்கூடாது என்கின்ற சூழ்நிலை இருந்தது. அவர்கள் சொத்து சேர்க்கக்கூடாதுன்றான். பிசி மக்களும் எஸ்சி மக்களும் சொத்து சேர்க்கக்கூடாதுன்ட்டான். சொத்து சேர்க்கறது யாருன்னா பார்ப்பனன் சேர்க்கலாம் சத்திரியன் சேர்க்கலாம் செட்டியார் சேர்க்கலாம் பூணூல் போடுறவங்களாம் சேர்க்கலான்ட்டான். பூணூல் போடாதவங்களாம் அடிமை வேலை தான் கொத்தடிமையாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டான். ஆனாலும் கூட பாபாசாஹேப் அம்பேத்கர் அந்த மனு தர்மத்தின் அந்த கடுமையை உடைத்து அதன் முதுகெலும்பு 2000 ஆண்டுகளாக கடவுளால் கூட மாற்ற முடியாது என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் கொடுமையை இந்த மண்ணில் வைத்து அதன் பிறகு அவர் என்ன செஞ்சாருன்னா அடிப்படை உரிமையிலேயே அவர்கள் எஸ்சி மக்களும் பின்தங்கிய மக்களும் அவர்கள் மற்ற சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்திற்கு வருகின்ற அளவிற்கு அவர்களுக்கு ஒதுக்கீடு கொடுக்கணும், கவர்மெண்ட்ல வேலை கொடுக்கணும். ஒரு எஸ்சி ஐபிஎஸ் ஆபீசராக்கு ஒரு பிசி ஐபிஎஸ் ஆபீசராக்கு ஒரு எஸ்சி எம்பிசி கலெக்டராக்கு ஒரு பிசி கலெக்டராக்கு என்று சட்டத்தின் மூலமாக சொத்துக்கு உரிமையை தந்து